ஆராதனை. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. 1001ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. 1001ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, மீதியான ஒவ்வொரு பகுதியும் உடைய கரத்தால் கொடுக்கிறோம்பா. நீங்க நடத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இருக்கிறார். ஆனால் நாம் அவரை இன்னும் அதிகமாய் நேசிக்கத்தக்கதாக அவரோடு கூட நன்றி சொல்லி அவருக்கு நாம் பலி செலுத்த போகிறோம். ஆமென். அவருக்கு பலி செலுத்துவது மிகவும் ஏற்புடைய ஒரு காரியமாய் இருக்கிறது. சங்கீதம் 147 முதல் வசனம் கொஞ்சம் வாசிங்க. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. துதித்தல் நம்முடைய வாழ்க்கையில இன்பமாய் இருக்கிறது. அது ஒன்று மட்டும்தான் ஏற்புடைய காரியமாய் இருக்கிறது. ஆனபடியினாலே ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் 231 அதிகாலை நேரம், அப்பா உன் பாதம் ஆர்வமாய் நான் வந்திருக்கிறேன்ப்பா என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கலாமா? அதிகாலை நேரம், அப்பா உம் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம், அப்பா உம் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. என் கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகள்
குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா, என் குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பா உம் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். பெலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பெலனே கண்மலையே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பா உம் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நலன் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா. நலன் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே, நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பா உம் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அப்பா உம் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அதிகாலை நேரம் அப்பா உம் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நீங்க கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் புரிந்து கொண்டு நன்மைகளை தருகிற தேவனாயிருக்கிறார்.
உங்க வாழ்க்கையில எல்லா நலன்களும் நன்மைகளும் உங்களை அடையும்படியாய் நன்மைகளின் ஊற்றாய் நம்முடைய இயேசு மகாராஜா நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறார். ஆனபடினாலே கரங்களை உயர்த்தி இந்த 2 வரிகளை மட்டும். நலன் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நலன் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவே. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். எக்காலமும் எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்தது. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்தது. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. காலங்கள் கடந்து போனது, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்தது. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்தது. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீரேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீரேசுவே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்தது. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்தது. உம்மை
இன்னும் துதிப்பேன் நன்றியோடு, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு, எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன், எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். ஜெபிக்கும்படியா எல்லோரும் எழுந்து நிற்கலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அஸ்ஸாம் மாநிலத்திலையும் கேரளா மாநிலத்திலும் மழையினால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அஸ்ஸாமில் மட்டும் 8000த்துக்கு அதிகமானோர் வீடுகளை இழந்து நம்முடைய அந்த சொந்த மாநிலத்திலேயே வீடுகளின்றி அகதிகள் ஆக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் மாறி மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு நல்ல அரசாங்கம் நல்ல வீடு வாசலை ஏற்படுத்தி தரணும். அதற்குரிய இயற்கையினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற எல்லா பாதிப்புகளும் முழுமையாக மாறும்படியாக யாரோ ஜெபிக்கலாம். சுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் அசாம் மாநிலத்திற்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. அப்பா ஆண்டவரே, எங்க ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே, அப்பா இந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே நீர் மனம் இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, எந்த மனுஷனை கொண்டு ஆண்டவரே அவங்களை ஆதரிக்க நீ சித்தமா இருக்கீங்களா ஆண்டவரே, அப்பா அந்த மனுஷன் மூலமா நீர் அவங்க தேவைகளை சந்திக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ உயிரிழப்புகள் ஆண்டவரே, எத்தனையோ சிறு பிள்ளைகள் இழந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ கர்ப்பிணி பெண்கள் இழந்திருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அப்பா அந்த அசாம் மாநிலம் முழுவதில் ஆண்டவரே உம்முடைய சமாதானம் இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆறுதல் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைமைகளை இழந்து வாழ்வாதாரங்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆண்டவரே நீர் ஆதரவா இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஜெபங்களை கேட்கிற தேவன் ஆண்டவரே சீக்கிரத்துக்கு அவர்களுக்கு வழிவாசலை திறக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா, எனக்கு உதவி நீ செய்தீரையா, உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திடு, எனக்கு உதவி நீ செய்தீரையா, உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திடு. அடுத்த நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய கர்நாடக மாநிலமும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை மேகதாது அணை. இந்த காவிரினால நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. இரு மாநிலத்திற்கும் சமாதானம் உண்டாகணும். இதன் நிமித்தமா எந்த விவசாயிகளும் பாதிக்கப்படக்கூடாது. இதற்காக யாரோ ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறோம்பா. அப்பா ஆண்டவரே, அப்பா அந்த பெங்களூர் பட்டணத்துல ஆண்டவரே அந்த இணைகள் இருக்காசப்பா. அப்பா எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு தகப்பனே. அப்பா அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராதபடி தேவன் அப்பா மாற்றி போட முடியானங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, தண்ணீர் வசதி தேவன் ஆட்சி தர முடியானங்க ஜெபிக்கிறோம். உங்க கிருபை உள்ள கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். அது நிமித்தம் எந்த பிரச்சனையும் பாதிப்பு வராதபடிக்கு என் தேவன் சமாதானத்தினால் அப்பா சமாதானத்தில் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்க முடியானங்க ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க கிருபை உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, பொது ராகம் பிறந்தது, புகழ்கின்றேன்
அடுத்த நம்ம ஜெபிக்கலாம். அந்த நாளில் திருவிருந்து எடுக்கிற ஒவ்வொருவரும் எல்லா பாவம் வழக்கத்திலிருந்து மாறி திருவிருந்திற்குரிய அனைத்து ஆசீர்வாதத்தினாலும் எல்லாரும் நிரப்பம்படியா ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம்பா. அப்பா உம்முடைய ரத்தத்தை ஆண்டவரே, அப்பா உம்முடைய ஆண்டவரே சரீரத்தை ஆண்டவரே அப்பா பானம் பண்ணது ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. எல்லா வியாதிகள் மாறட்ட ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆண்டவரே சரீரத்தை உட்கொள்ளும் போது எல்லா வியாதிகள் மாறி ஆண்டவரே புது பலன் உண்டாகும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா குறைவுகள் நிறைவாகி நீங்க ஆசீர்வதிக்கிற உன்னத தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் அப்படியே கண்களை மூடி இந்த ஒரு விஷயம் கூட நம்ம எல்லாம் கண்களை மூடலாமா? அந்த தேவனை நோக்கி பாருங்க. இந்த வருஷம் முடிய போது கிட்டத்தட்ட 8வது மாதம் நம்ம வந்துட்டோம். இந்த 8வது மாத தொடக்கத்தில் எத்தனையோ நன்மைகள் ஏசப்பா நம்மளுக்கு செஞ்சிருக்காரு. அளவில்லாத நன்மைகளை செஞ்சிருக்காரு. எண்ணி முடியாத அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. ஒவ்வொன்றையா நினைத்து பார்த்து ஏசப்பா இந்த நன்மைகளெல்லாம் செஞ்சீங்களே நன்றின்னு சொல்லலாமா? ஏசப்பா நீங்க உயர்ந்தவர் ஏசப்பா, உமக்கே கோடி ஸ்தோத்திரம்னு சொல்லலாமா? அந்த தேவனை நோக்கி நம்ம ஆராதிக்கலாமா? எல்லாம் ஒரு மனதோடு உங்களுடைய ஆத்துமாவை ஏசப்பா, எங்களுடைய ஆவி உற்சாகமானது தான். ஆனா எங்க சரீரம் இப்ப ஏசப்பா இந்த காலை நேரத்துல சோர்வா இருக்கலாம். ஆனா இந்த வேளையிலும் கூட தேவ பிரசன்னத்துல வந்திருக்கீங்க. உற்சாகமா தேவனை நோக்கி நம்ம ஆராதிக்கலாமா? உற்சாகமா ஆராதிக்கும் போது தேவன் இந்த இடத்துல இறங்கி உலாவுவார். இந்த வேளையிலும் கூட அடையெல்லாம் கண்களை மூடி உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா, சேனைகளின் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா, எங்களை ஒரு நாளும் மறவாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, எங்களுக்கு மகேசப்பா மறக்காத ஒரு கண்மலை ஆனவர் நீங்க தான்ப்பா, உமக்கே கோடி ஸ்தோத்திரம்பா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே, வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா. உற்சாகமா பாடலாமா? சந்தோஷமாய் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாம் என்னை வலுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களாம் என்னை வலுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உற்சாகமாய் உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி
நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் எதிர்காலமும் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே எதிர்காலமும் கையிலே எந்த பயம் யாவும் நீங்கியதே நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே என் துணையாக இருக்கின்றீரே என் துணையாக இருக்கின்றீரே சந்தோஷமாய் நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே உற்சாகமாய் நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே இயேசுவே அவர் கரத்தினால நன்மைகளை பெற்றவங்க நன்றி சொல்லலாமா அவர் கரத்தால கிருபை பெற்றவங்க நன்றி சொல்லலாமா உற்சாகமா இந்த வருடம் முழுவதும் காத்தாரு இந்த வருடம் முழுவதும் நம்மளை வழி நடத்தின அந்த தேவனை நோக்கி நன்றி சொல்லலாமா அந்த தேவனை நோக்கி நன்றி நன்றி ஏசப்பா இந்த வருடம் வழங்கி ஏசப்பா இந்த நாள் வரையில் காத்து கொண்டீரே நன்றிப்பா நன்றி சொல்லலாமா நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே வருடங்கள் காலங்களாம் என்னை வலுவாமல் காத்தீரையா வருடங்கள் காலங்களாம் என்னை வலுவாமல் காத்தீரையா உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர் உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர் உம் சிறகாலே மூடி காத்திடே உம் சிறகாலே மூடி காத்திடே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே உத்தரமாய் நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷருக்குள்ளே வல்லமையாம் வேறொரு நாமமில்லை மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம் இயேசு கிறிஸ்து அவநாமம்
இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவநாமம் இயேசு கிறிஸ்து. அவநாமம் இயேசு கிறிஸ்து. அவநாமம் இயேசு கிறிஸ்து. அவநாமம் இயேசு கிறிஸ்து. அவநாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவநாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவநாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவநாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவநாமம் இயேசு கிறிஸ்து. அவநாமம் இயேசு கிறிஸ்து. அவநாமம் இயேசு கிறிஸ்து. அவநாமம் இயேசு கிறிஸ்து. அவநாமத்தில் பேய்களோடு எல்லா செய்வினை காட்டுகளோடையோ. அவநாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை காட்டுகளோடையோ. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவநாமம் இயேசு கிறிஸ்து. அவநாமம் இயேசு கிறிஸ்து. அவநாமம் இயேசு கிறிஸ்து. அவநாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் அவர் நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நாமம் உயர்த்தப்படுவதாக. அந்த நாமம் உயர்த்தப்படுவதாக. அவர் துதிக்கப்படுவாராக. நாமமில்லை. மனிதருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா.
துரியாந்தரே ஹalleluya நல்ல கரங்களை உயர்த்தி பரலோகத்தின் ஆர்ப்பரிப்பின் சத்தம் தண்ணி கொடுப்பா. Yes, ஆண்டவரே. The presence of God. Glory. Amen. பனித்துளியை போல அவருடைய மகிமை இறங்கி வருவதாக. கரங்களை உயர்த்தி காலை நேரத்தில் சபைக்கு நடுவே உலாவிக்கு தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறவர் இந்த இடம் முழுவதிலும் உம்முடைய ஆளுகை கடந்து வருவதா. ஆமாப்பா, நீர் மாத்திரமே மகிமைப்படுவீர். படைத்தோடைய கையில நாங்க அர்ப்பணிக்கிறோம். ஆமாப்பா, தொடர்ந்து நடத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். உட்காருங்க. மீண்டும் ஆண்டோடைய பிரசன்னத்தில் நின்று கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். இந்த சண்டே என்பது ஆவிக்குரிய பிள்ளைகளும் நாமும் கூடி வருகின்ற ஒரு அற்புதமான நாள். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் சில நேரங்களில் என்னோட ஆவியை துள்ளுவதை நான் பார்க்குறேன். பாடுகள் உண்டு, போராட்டம் இல்லாமல் ஊழியம் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் கூடி வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் பார்க்கும்போது இது ஒன்று போதும் என் வாழ்க்கையில். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தில் 6 நாள் கடந்தாலும் ஆலயத்தில் கிடக்கிற ஒரு 2 ஹவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் தேவன் சந்திக்கிற நாளாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை விட மகிழ்ச்சி வேற ஒன்றுமே கிடையாது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். இனி சம்பவிக்க போகிற எல்லா கொடுமைக்கும் உங்களையும் குடும்பங்களையும் விலக்கி காப்பாராக. ஆமென். ரைட். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை அல்லது தேவனுடைய வார்த்தை, ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது அல்லது ஒரு வார்த்தையை கேட்கும்போது அந்த வார்த்தை என்ன செய்யும், அந்த வார்த்தையின் வல்லமை என்ன என்பதை இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16ஐயும் 17ஐயும் நாம் வாசிக்க கேட்போம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா, தேவ ஆவியினாலே அருளப்பட்ட புத்தகம்
நம்முடைய கரங்கள்ல. இன்னும் சொல்லப்போனால் தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நிறையப்பட்ட புத்தகம் நம்முடைய கரங்கள்ல. உலகத்தில் எத்தனையோ புத்தகம் உண்டு. எல்லா புத்தகமும் உயிர் உள்ள வார்த்தையா சொல்ல முடியாது. ஆனா நீங்களும் நானும் வாசிக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒரு ஜீவன் உள்ள வார்த்தைகள் நிறையப்பட்ட புத்தகம். இன்னும் சொல்லப்போனால் ஜீவன் உள்ள தேவன் எழுதி கொடுத்த அற்புதமான புத்தகம். எடுத்து வாசிங்களேன். ஓசியா 3வது அதிகாரம். ஓசியா, மன்னித்துக் கொள்ளுங்கள், ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். சேர்ந்து வாசிப்புமா? அற்புதமான ஒரு வார்த்தை. சேர்ந்து வாசிங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், என் பிள்ளைங்க அந்நிய காரியமாய் பார்க்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன, நான் தான் எழுதி கொடுத்தேன். நம்முடைய கரங்கள் உள்ள பரிசுத்த வேதாகமம் தேவன் சொல்ல சொல்ல இல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஏவப்பட்டு பரிசுத்த மனுஷர்கள் எழுதி வைக்கப்பட்ட புத்தகம்தான் நம்முடைய கரங்களில் வைக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமம். இன்னும் சொல்லப்போனால் இந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை. எல்லா வார்த்தையும் கிரியை செய்யுதுங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, அதுக்கு ஜீவன் உண்டு. ஊனையும் கணுக்கையும் உருவ குத்தும், 2வது பிரிக்க செய்யுமா. இந்த வார்த்தை தான் இந்த நம்ம இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்ன சொல்ல போனால் உலகம் பேசுகின்ற அநேக வார்த்தை உண்டு. நிறைய மனுஷன்ட்ட செல்போன் மணிக்கணக்கா பேசும். பார்த்துருக்கீங்களா? நிறைய மனுஷன்ட்ட செல்போன் மணிக்கணக்கா பேசும். சில மனுஷன்ட்ட டிவி மணிக்கணக்காய் பேசும், இரவும் பகலும் பேசும். அந்த வார்த்தையை வாங்குவான், சில வார்த்தையை விட்டுருவான். ஆனா நீங்க கேட்கின்ற அந்த ஒரு வார்த்தை உன்னுடைய ஆத்மாவுல பெரிய பலத்தையும் ஒரு ஜீவனையும் கொண்டு வருவது கர்த்தருடைய வார்த்தையை தவிர்த்து வேற எந்த வார்த்தையும் கிடையாது. இது எந்த வார்த்தையும் கண்டிப்பாய் கிடையாது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே என்னப்பா நீ காலமே எழும்பி, ரைட்பா, ஆயத்தப்பட்டு, எங்க நீ வீட்டில் வரும்போதே ஆயத்தப்பட்டு நீ என் சமூகத்தில் வந்து நில். நம்ம என்ன செய்வோம்? காலில் எழும்புவோம். ஒரு உதை யார மனைவிய எடி கழுத எழும்பு, அது உதைய வாங்கிட்டு எழும்பி நிற்கும். இது ரெண்டும் சேர்ந்து பிள்ளைய முடியப்படி தூக்கிட்டு, சனிய தூங்கிட்டு இருக்கு பாரு, நேரமாலையா, அந்த ஆள் கத்துவான். எந்த ஆளு விட்டுருங்க, அந்த ஆள் கத்துவான், எலும்பு வாசலே நிற்பான். உள்ள போனா அவனை மீட் பண்ணாம உள்ள போக முடியாது. எலும்புன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு வண்டியை திருவிட்டு அங்க சண்டை போடுவாங்க. வீட்டில் சண்டை போட்டு இங்க தலை எட்டி பார்த்தவொடனே ரைட்டு, பிரைஸ் எல்லாம் உள்ள போங்க. உள்ள உட்காந்து பாருங்க, அந்த மனசு ஒரு இடத்துல நிற்காது. ஆண்டவர் சொன்னாரு, மோசே நீ காலமே எழும்பி ஆயத்தப்பட்டு என் சமூகத்தில் ஏறி வந்து அங்க நில்லு, நான் உன்னை சந்திப்பேன். 6 நாள் காத்திருக்கிறான், மேகம் வரல. 7வது நாள் அவனை மேகம் மூடியது. நான் யோசிக்கிறேன், 6 நாள் மோசே என்ன பண்ணிருப்பாரு? மலைக்கு உச்சிக்கு போயிட்டாங்க, சீனாய் மலையின் உச்சிக்கு போயிட்டாங்க. 6 நாள் என்ன பண்ணிருப்பாங்க? என்னை போல மனுஷன் என்ன பண்ணிருப்பானா, ஆண்டவர் வர சொல்லிட்டாரு, ஏன் வரல? அடிச்சு கொண்டு கீழே விழுந்து, சாமி ஏதாகிலும் எங்கிட்ட குறை இருந்தால் மன்னிங்க, பாவம் இருந்தால் மன்னிங்க, அநியாயம் இருந்தால் மன்னிங்கன்னு சொல்லி புலம்பி கிடப்பேன். 7வது நாள் அவனை மேகம் மூடியது. அவனோடு கர்த்தர் இடைப்பட்டு பேச ஆரம்பித்தார். இழைக்கப்பட்ட கல்லை கொண்டு தம்முடைய கரங்களால் மனுஷன் வாழக்கூடிய வார்த்தைகளை தேவன் எழுதி கொடுக்க ஆரம்பித்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யோசித்து பாருங்க, சங்கீதம் 29ல நேத்து உட்காந்து நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். அங்க எக்கச்சக்கமான
அற்புதமான வார்த்தைகளை அந்த 29வது சங்கீதத்துல வாசிச்சேன். கர்த்தரின் சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்குமா. எந்த ஜுவாலை? அக்கினி ஜுவாலையை. அக்கினியை பிளக்காது, அக்கினி ஜுவாலையை பிளக்கும். ஆமென். கர்த்தரின் சத்தம் தண்ணீர் மேல் தொனிக்க ஆரம்பிக்குமா. தண்ணிக்குள்ள இல்ல, தண்ணீர் மேல. ஆமென். கர்த்தரின் சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுமா. கர்த்தரின் சத்தம் கேதுரு மரங்களை முறிக்க ஆரம்பிக்குமா. கர்த்தரின் சத்தம் பெண்மானை ஈனும்படியாய் செய்யுமா. இதை வாசிக்கும் போது உள்ளம் துள்ள ஆரம்பித்தது. நீங்க நானும் கேட்டுக்கொண்டிருப்பது கர்த்தரின் சத்தம். இந்த சத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள துள்ள ஆரம்பிக்கும். இந்த சத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள பிளக்க வேண்டியதை பிளக்க ஆரம்பிக்கும். இந்த சத்தம் ஒரு மனுஷனை ஈனம் பண்ண வேண்டிய காரியத்தை வெளியே தள்ள ஆரம்பிக்கும். மக, நான் இப்பயும் சொல்றேன், சபைக்குள்ள உட்காந்து ஆண்டோடைய வார்த்தையை மார்க்க போட்டு கொண்டிருக்கிற சில மனுஷன் நான் பார்த்திருக்கிறேன். சில மனுஷன் முகமுகமா எடுத்திருக்கிறேன். வாய மூடு, யார் பேசினா என்ன, கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பு சேர்வதே நலம். ஆண்டோடைய வார்த்தையை மார்க்க போறேன்னு சொல்லிட்டு சில மனுஷனை முகமுகமா நான் எடுத்திருக்கிறேன். நான் இன்னைக்கு சொல்றேன், ஆலயத்துக்கு புறப்பட்டு வரும்போது செவி கொடுக்க சேருவதே நலம். ஆமென். நலம். இன்னைக்கு நிறைய மனுஷனுக்கு ஆண்டுடைய வார்த்தை உள்ள போல, ஆண்டுடைய உள்ள வார்த்தை உள்ள போயும் கிரியை செய்ய மாட்டேது. நான் யோசிக்கிறேன், இவ்வளோ பிளக்கிற சத்தம், உடைக்கிற சத்தம், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ண சத்தம், கேதுரு மரம் முறிக்கிற சத்தம் சில மனுஷனுடைய உள்ளத்துல ஏன் போக முடியல? செத்து போன கிடக்கிற மனுஷனா இருந்தால், கல்லா இருக்கிற இதயத்தை படைத்த மனுஷனா இருந்தால் அவனுக்குள்ள கிரியை செய்வது சற்று கடினம். வேதம் சொல்லுது, பவுல் பேசிக் கொண்டிருக்கும் போது லீதியாளுடைய உள்ளத்தை அவர் திறக்க ஆரம்பித்தார். ஆமென். பவுல் பேசுவதை அவர் கவனித்து கேட்க ஆரம்பித்தால் அவளும் அவருடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். இப்ப பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருக்காங்க. கட்டப்பட்டிருக்கும் போது இரவு நேரத்தில் அவன் ஜெப நேரம் வந்தோடனே பவுலால இருக்க முடியல. அவன் என்ன செஞ்சானா, துதித்து பாடி ஜெபிக்க ஆரம்பித்தான். இந்த சத்தத்தை காவலில் வைக்கப்பட்ட ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. என்ன சொல்லி துதிப்பான்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி 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 அவன் துதிக்க ஆரம்பித்திருப்பான். நடந்த காரியம் என்ன? அந்த வார்த்தை முறிக்க வேண்டியதை முறிக்க ஆரம்பித்தது. ஆமென். உடைக்க வேண்டியதை உடைக்க ஆரம்பித்தது. அஸ்திபாரங்களை அசைக்க ஆரம்பித்தது. ஆமென். சற்று நேரத்தில் எல்லா கட்டுகளும் உடைய ஆரம்பித்தது. ஓடி வரான் அதிகாரி, ஓடி வரான். ஐயோ யாருமே காணும் சொல்லிட்டு பவுல் சொல்றான், கவலைப்படாத, நாங்க எல்லாம் பத்திரமா இருக்கிறோம், வெளியே போகல. அவன் தன்னை குத்த பார்த்தான். நீ குத்திக்காதப்பா, ஒரு கேடும் செய்யாத, நாங்க யாரும் வெளியே போல. உடனே அவன் கேட்ட கேள்வி, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? யோசித்து பாருங்க. இரவு நேரங்கள்ல ஆண்டோடைய வார்த்தையை வைத்து துதித்து கொண்டிருந்த பவுலின் சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தின் விளைவில் அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டான். கைதிகளுடைய கட்டுகள் உடைக்கப்பட்டது. நான் சொல்லுவேன், பிரசங்கம் 1 ஒரு காரியத்தை உடைக்க ஆரம்பிக்கும், ஒரு காரியத்தை உருவாக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஏன் தெரியுமா? அவருடைய நாமம் எடுத்து வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்னும் நாம் பாயிண்ட்டுக்குள்ள போல. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. சொல்லுங்க, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. தேவனுடைய வார்த்தை வார்த்தை என்பது. அவருக்கு நாமமே தேவனுடைய வார்த்தை. ஆமென். யாருக்கு? நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் உண்டு, தேவனுடைய வார்த்தை. நீங்க யோவான் 1வது அதிகாரத்தையும் 1வது அதிகாரம் 1ஐயும் 2ஐயும் வாசிக்க நான் கேட்கிறேன். யோவான்
ஒன்னையும் 2ஐயும் வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்பனா இயேசுவுக்கு ஒரு நாமம் உண்டு, தேவனுடைய வார்த்தை. ஆமென், வார்த்தை, ஆமென், வார்த்தை. ஆமென். உனக்கு நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பது அந்த வார்த்தையே. ஆமென், நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பது தேவனுடைய வார்த்தை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையை கொண்டுதான் சகலத்தையும் கர்த்தர் உருவாக்க ஆரம்பித்தார். ஆமென். நீ பார்க்கிற யாதொன்றையும் அவரு தம்முடைய வார்த்தையை கொண்டே பரிசுத்தமுள்ள தேவன் உருவாக்க ஆரம்பித்தார். ஆமென். வானங்கள் உண்டாக உண்டாக கடவது, பூமி உண்டாக கடவுள், சர்வ சேனைகளும் உண்டாக நம்ம பார்க்கிற யாவற்றையும் அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டுதான் உருவாக்க ஆரம்பித்தார். ஆமென். நான் அப்பப்ப சொல்லுவேன், பிரசங்கத்துல மட்டும் வார்த்தையை தூக்கி போட்டு ஒருபோதும் விளையாடாத. நான் மனத்தாழ்மையா சொல்றேன், ஆவியில நொறுக்கப்பட்டு என்னுடைய வார்த்தைக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். வார்த்தையை பேசி கொண்டிருக்கும் போது சில கண்கள் அப்படியே திரும்பி புருஷனை பார்க்கும். என்ன ரீசன்னா, டேய் இந்த வார்த்தை எனக்கு இல்ல, உனக்கு தான். உனக்கு. சில நேரத்துல பேசி கொண்டிருக்கும் போது பிள்ளைங்க சிரிக்கும், அம்மா பாஸ்டர் உனக்கு பேசி கொண்டிருக்காங்க. வார்த்தையோடு விளையாடி பார்க்காத. வார்த்தை என்பது இயேசு. ஆமென். அவரோடு விளையாட ஆரம்பித்தால், அவர் இறங்கி உன்னோடு விளையாட ஆரம்பித்தால் நீ தாங்க மாட்டேன். நல்ல கவனிச்சு கொள்ளுங்க. ஆண்டோடைய வார்த்தை வரும்போது சில மனுஷன் ஏன் தூங்குறானா, உள்ள முழுக்க 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 அந்த இதை சரி வருத்தப்பட்டாலும் சரி, உன்னை தூங்க வச்சுட்டு பிரசங்கம் பண்றேன் பாத்தியா, அது நான் மரித்து போனது சமம். அதுக்கு நீ திட்டு போ, பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர் முன்ன போல இல்லை. ஆமா, முன்ன போல உன்னை தூங்க வச்சுட்டு பிரசங்கத்தை முடிச்சா அவரை போல நல்ல பாஸ்டர் யாரும் இல்லை, அவனை போல கேடுகட்ட மனுஷன் யாரும் இல்லை. அப்படிதான் சொல்லு. நீ என்னை பொறுத்தவரையும் சொல்லுவேன், ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது அந்த வார்த்தையை கண்ணும் கருத்துமாய் ஆண்டவர் எனக்கு என்ன பேசுவார், ஆண்டவர் எனக்கு என்ன பேசுவார், வாஞ்சியோடு தாகத்தோடு அந்த வார்த்தை என்ற புறப்பட்டு விடும்போது எனக்குள்ள என்ன செய்ய போகுது என்று வாஞ்சியோடு காத்திருக்க மனுஷனையே ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். வார்த்தை விழுந்து 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 அந்த விதை விழுந்து விழுந்து வீரியமற்று செத்து போன விதையாய் மாறிவிட்டால் அவர் உன்னோட கூட பேசுவது கிடையாது. சில நேரத்தில் பைபிளை எடுத்து வாசிப்பேன், சடார்னு வார்த்தை எழும்பி பேச ஆரம்பிக்கும். அகஸ்டின் கவனி 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 என்று அது பேச ஆரம்பிக்கும். ரைட், இந்த வார்த்தையை குறித்து ஒரு 4-5 காரியத்தை மட்டும், நிறைய காரியம் இருக்கு. ஆண்டோடைய வார்த்தையை பேசி கொண்டே இருக்கலாம். ஆனா 5 காரியம் என்னுடைய பார்வையில ரொம்ப முக்கியமான காரியமாய் காணப்பட்டது. இதை உங்களோடு ஷேர் பண்ணிட்டு நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். முதல் காரியம் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதை அவர்கள் கேட்டபொழுது, இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி
பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நல்ல கவனிங்க, தலைமை அப்போஸ்தலன் பேதுரு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பிரசங்கம் அந்த பிரசங்கம் இல்லை. அவன் சொல்றான், ரட்சிப்பின் அதிபதியை நீங்க கொலை செய்துட்டீங்க, கொன்னுட்டீங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணும்போது நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையின் வலிமை இதயத்தில் குத்தப்படுறாங்க. முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டோடைய வார்த்தை உன்னை உடைத்து உருவாக்கும், உடைத்து உருவாக்கும், உடைத்து உருவாக்கும். இந்த மனுஷன் பேசி கொண்டிருக்கும் போது இதயத்தில் பயங்கரமான வலி, ஒரு ஈட்டி பாய்ந்தது போல வலி. ஜனங்கள் கேட்கிறாங்க, சகோதரரே. என்ன வார்த்தை? நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன பேசுவோம்? இந்த பாஸ்டருக்கு என் குடும்பத்தை கண்டாலே ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ணுவார். எங்க இல்ல, வெளியே கேட்டிருக்கேன். அந்த பாஸ்டருக்கு என்னை பார்த்தாலே பிரசங்கம் பயங்கரமா ஓடும், என்னை தான் தாக்கி பேசுவார். மக, ஒன்னே ஒன்று சொல்றேன், ஆண்டோடைய வார்த்தை உனக்கு நேராய் புறப்பட்டு வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு ஒரு என்கவுண்டரை கொடுக்கும்போது நீ விளங்கிக்கொள், உன் இதயத்தை திறந்து கொடுக்கணும். நல்ல நிலத்தில் விழப்பட்ட விதையாய் 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய இதயத்தை திறந்து கொடுக்கும்போது அந்த வார்த்தை, அந்த வார்த்தையின் வீரியம் ஒருபோதும் குறையாது. அது நற்பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். பாவியான ஒரு மனுஷன் ஆண்டோடைய பிரசன்னத்துக்கு போவான். போன உடனே வார்த்தை சும்மா இருக்காது. அவர் அனுப்பப்பட்ட எந்த நோக்கத்துக்காய் அந்த வார்த்தையை அனுப்பி விட்டாரோ அந்த நோக்கத்தின்படியே அந்த வார்த்தை கிரியை செய்யும். இந்த பாவியான மனுஷன் போகும்போது வார்த்தை ஒரு என்கவுண்டரை கொடுக்க ஆரம்பிக்கும். என்ன, இந்த காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறியே, தவறு இல்லை, பாவம் இல்லை அப்படின்னு பேசும்போது அந்த மனுஷனுடைய உள்ளம் குத்தப்படும் பாருங்க. ஆமா இல்லை, இந்த காரியம் நான் செஞ்சுட்டேன்ல, இந்த காரியம் செய்யக்கூடாதுல்ல. உடனே அந்த மனுஷன் ஆண்டோடைய பிரசன்னத்தில் விழுந்தால், எந்த மனுஷன் பாவத்தை மறைக்காமல் ஆண்டோடைய பிரசன்னத்தில் விழும்போது அவனுக்கான வாழ்க்கையை கொடுக்க கர்த்தர் போதுமானவர். எந்த மனுஷன் பாவத்தை மறைக்கிறானோ அவனுக்கு பெரிய ஆபத்து. நீங்க யோசித்து பாருங்க, தாவீதை சந்திக்க கர்த்தர் ஒரு நாள் நார்த்தானை அனுப்புறார். அதுக்கு முன்னாடி பச்சைப்பாலை பார்த்தான், அழைத்தான், பாவம் செய்ய விட்டான். இந்த பாவத்தை மறைக்க உரியாவை கொலை செய்தான். கொலை செய்த தாவீதுக்கு உள்ள அடிக்கல, உள்ள மறுத்து போனது. எந்த நேரமும் ஆண்டோடைய பிரசன்னத்தை வாஞ்சித்த மனுஷன் சில காலமாய் ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டு தம்முடைய வார்த்தை கொண்டு அவனோடு பேசல. அதை பத்தி தாவீது கவலைப்பட்டதாய் எழுதப்படவே கிடையாது. கர்த்தர் பார்த்தார், இவனுக்கு என் வார்த்தையை கொடுத்து நான் பேசியாக வேண்டும் என்று நார்த்தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் தட்டி எழுப்புறார். நார்த்தான், புறப்பட்டு போ, நான் பேசுகின்ற வார்த்தையை தாவீது அரசனுக்கு சொல்லு என்று ஆண்டவர் அனுப்ப ஆரம்பித்தார். போனா அழகிய ஒரு கதை. தாவீதுக்கு உடனே கோவம் வந்தது, யார் அந்த மனுஷன்? நார்த்தான் சொன்னான், நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன். நீ கேட்டிருந்தால் தாராளமாய் எண்ணிக்கை அடங்காதபடி ஆண்டவர் கொடுத்திருப்பார். நீயே அந்த மனுஷன் என்று நார்த்தான் சொன்ன வாக்குல உடனே எடு பட்டயத்தை, வெட்டு நார்த்தானே அப்படி சொல்ல. இவன் என்ன செஞ்சான்? இப்ப 51வது சங்கீதம், அதுக்கு கீழே ஒரு சின்ன வரியில ஒரு வார்த்தை இருக்கும், அதை வாசிமா. 51வது சங்கீதம் என்று எழுதப்பட்ட இடத்துல ஒரு சின்ன பிராக்கெட் கீழே ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தையை வாசி. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்துக்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். மீண்டும் வாசி. பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்துக்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இன்னைக்கு சில மனுஷன் போய் வேண்டாம்
இந்த காரியம் நீ செய்யற, வேண்டாம் இந்த பாவம் செய்யற, சிம்பிளா சொல்லுவான். உங்களுக்கு யார் பாஸ் சொன்னது? உங்களுக்கு யார் சொன்னது நான் அந்த காரியம் செய்யறேன்? அடுத்த வாரத்திலிருந்து சபைக்கு வர மாட்டேன். நான் சொல்றேன், வராத வராத. ஒரு கேடுகட்ட கூட்டத்தை உருவாக்க இந்த அபிஷேகம் கிடையாது. நீ உள்ள புறப்பட்டு வரும்போது கர்த்தருடைய வார்த்தை அவனை சந்திக்கலனா அந்த சபையில் இருக்காது. நான் மீண்டும் சொல்றேன், நீ சபைக்கு புறப்பட்டு வரும்போது ஒரு ஊழியன் பேசுகின்ற வார்த்தை உன் உள்ளத்துல குத்தல, உன் உள்ளத்துல அந்த வார்த்தை போனா அந்த சபைக்கு போகாத. அது எவ்வளவு பெரிய சபையா இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கட்டும், தேவன் பேசுகின்ற வார்த்தை உன் இதயத்தை தொடவில்லை, உன் இதயத்தை குத்தல அப்படின்னா அந்த சபைக்கு போகாத. ஆண்டவர் பேசினார், என்ன செய்வானா முதல்ல அந்த மனுஷன் உடைக்க ஆரம்பிப்பார். ஒரு கேள்வி, ஏன் உடைக்கணும்? எதுக்காக உடைக்கணும்? நல்ல கவனிங்க. இவன் உலகத்தில் வாழும்போது அவன் உள்ளத்துல பிசாசு பல கோட்டையை கட்டி வச்சிருப்பான். இந்த கோட்டையோடு சேர்ந்து அவர் இருக்க முடியாது. அவர் என்ன செய்வார்னா தம்முடைய வார்த்தையை அனுப்பி உடைக்க வேண்டியதை உடைப்பார். பிசாசு கட்டப்பட்ட அத்தனை கோட்டையும் ஆண்டவர் உடை தெரிந்து அந்த வார்த்தையை உள்ள அனுப்ப ஆரம்பிப்பார். உள்ள அனுப்பி சொல்லுவார், இதான் வாழ்க்கை, இதான் பரிசுத்தம், இதான் நீதி, இதான் உண்மை என்று ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். சில நேரத்தை பாருங்க, நம்ம ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள உட்கார்ந்துட்டு இதுக்குள்ள யாரும் வரக்கூடாது, மனைவி வரக்கூடாது, பிள்ளை வரக்கூடாது, இது எனக்கான சர்க்கிள். அந்த சர்க்கிள்ல யார் நுழைந்தாலும் விட மாட்டோம். சில நேரத்தை பார்ப்பீங்களா, என்கிட்ட ஒரு ஊழியர் உண்டு. அவர் சொல்லுவார், நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், யாருக்கும் அடங்க மாட்டேன். நான் சொன்னேன், ஆண்டோடைய வார்த்தை உன்னை சந்திக்காமல், நீ கட்டப்பட்ட கோட்டையை உடைக்காமல் தரமான ஊழியக்காரனாய் தேசத்துக்கு மத்தியில உன்னை எடுத்து காட்டுவதில்லைன்னு இன்னைக்கு நான் பார்க்கிறேன். ஒரு முறை சொல்றாப்புல, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நான் வருத்தப்பட்டாலும் பேசுங்க, நான் கஷ்டப்பட்டாலும் பேசுங்க, நான் கண்ணீர் வடித்தாலும் பேசுங்க, ஆண்டோடைய வார்த்தையை மட்டும் பேசாத விட்டுருங்க, நான் உருவாக்கப்பட்டு ஆகணும். இதே வார்த்தை தான் தேவ சமூகத்தில் போகும்போது சொன்னேன். நான் சொன்னேன், நீங்க உடைக்கும் போது நான் அழுவேன், பயங்கரமா அழுவேன், தேம்பி தேம்பி அழுவேன், புலம்பி அழுவேன். என்ன அழுதாலும் என் கண்ணீரை கண்டு என்னை உருவாக்குவதை விட்டுறாதீங்கப்பா. எனக்குள்ள உடைக்க வேண்டிய காரியத்தை, தகர்க்க வேண்டிய காரியத்தை விட்டுறாதீங்க. எரேமியா காண்டு சொல்வார், எரேமியா, என் வார்த்தையை உன் நாவில் வைத்திருக்கிறேன், நான் அனுப்புகிற எல்லா இடத்தையும் போய் என் வார்த்தையை பயப்படாமல் பேசு, பயப்படாமல் பேசு. பார், பிடுங்க, சொல்லுங்க, பிடுங்க, இடிக்க, கட்ட, நாட்ட இன்றைய தினம் தேசத்தின் மேலும் ஜாதிகள் மேலும் உன்னை ஏற்படுத்தேன் பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எதுக்கா? அவன் நாவல எழுதப்பட்ட வார்த்தை எதுக்கு? பிடுங்க. அப்பனா சத்துரு ஏதோ ஒரு காரியத்தை உள்ளத்துல நட்டு வச்சிருக்கான், பிடுங்க ஆகணும். இந்த விஷத்தோடு நீ வாழ்ந்தனா உனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்காது. போதக சிச்சை இல்லாமல் ஜீவ வழி கிடையவே கிடையாது. எந்த மனுஷன் போதக சிச்சையை அற்பமாய் பார்க்கிறானோ அவனுக்கு ஐயோ. எடுத்து வாசிமா, நீதிமொழிகள் 4வது அதிகாரம் முடிவிலே 11:10-11 அதை வாசி. 5ஆம் அதிகாரம் 11. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது. நல்ல கவனிங்க, முடிவுனா நரகத்துல உட்கார்ந்து முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து ஐயோ ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. எங்க உட்கார்ந்துட்டு? நரகத்துல உட்கார்ந்துட்டு போதகத்தை நான் வெறுத்தேனே. கடிந்து கொள்ளுதை என் மனம் அலட்சியம் பண்ணியதே. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. போதுமா? எங்க உட்கார்ந்துட்டு? நரகத்துல உட்கார்ந்துட்டு. மக, சபைக்குள்ள வைத்து உன்னோடு தான் கர்த்தர் பேசுவார். சத்ரு எங்க நட்டு வச்சுக்கானோ
அந்த விஷத்தை கத்தரை புடுங்காம தன்னுடைய வார்த்தையை அங்க விளைய செய்ய முடியாது. சில நேரத்தில் சில மனுஷனுடைய உள்ளத்துல முச்செடி வளர்ந்துருக்கும் பாருங்க, அதை வேரோட புடுங்காம ஆண்டவர் ஒரு காரியத்தையும் அவன் உள்ளத்தில் வைத்து செய்ய முடியாது. தவறான சிந்தைகள், இவனுக்குன்னு தனிப்பட்ட சுய நீதிகள், தனிப்பட்ட காரியம் இருக்கும். இந்த காரியத்தை புடுங்கி எடுக்காமல் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் வல்லமையை உள்ள கிரியை செய்ய மாட்டார். நல்ல நிலமா இருக்கணும். சில நிலம் கருப்பாறையா இருக்கும் பாருங்க, என்ன விதையை தூக்கி போட்டாலும் அது வளர்ந்து வராது. கொஞ்சம் வளர்ந்து வரும், மேற்கொண்டு உள்ள வேறு போகாமல் அந்த செடி காய்ந்து போகும். போடப்பட்ட விதை இங்கிருந்து படியை விட்டு இறங்கணும்னு சத்ரு பார்ப்பான். ரைட்டா, எங்க போனேன்? சபைக்கு போனேன். அவன் பேசினானா? ஆமா பேசினான். கத்தி கத்தி பேசினான். அவன் த்ரோட்டு வர பேசினாங்க, கர புறாஞ்சி அப்படியே பேசினான். அவன் பேசி முடிச்சுட்டு இப்பதான் இறங்கி வரேன். ரைட்டு. அவன் என்ன செய்வான்? கரத்தை இதயத்துக்கு நேராய் விட்டு விதைக்கப்பட்ட விதையை அவன் எடுத்துருவான். எப்படி வெறுமையாய் வந்தாயோ அப்படியே வெறுமையாய் திரும்பி போவ பாரு. அப்படியே போவ. அப்படிலாம் புருஷன் சொல்லுவான், ஏறி உட்காரு. ரைட்டு. பிசாசு பார்ப்பான், மாப்பிள்ள நீ ஆரம்பிச்சிரு, நீ ஏன் ஆள்றா அப்படி சொல்லுவான். என்னடி காலில் எழுப்புன ஒரு மாதிரி பேசுன? எப்ப? சபையை முடிச்சுட்டு. மாப்பிள்ள பேச ஆரம்பிப்பான், இவ பேச ஆரம்பிப்பா. மாறி மாறி சண்டை போட்டு வீட்டுக்கு போனவொன்னு என்ன பிரசங்கம் தெரியாது, என்ன வார்த்தை தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நான் மன தாழ்மையோடு ஆண்டோடைய வார்த்தை அறிவிக்கிறேன். நல்ல நிலத்தில் விழப்பட்ட விதையாய் நம்ம உள்ளத்துல ஏத்துக்கொள்ளணும். உடனே பொடி வச்சு பேசுறாங்க, கோட் பண்ணி பேசுறாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். வெளியே போற முன்சாமிக்கும் குப்புசாமிக்கும் கத்தர் பேசல. உள்ள வந்த ஜோசப்புக்கும் உள்ள வந்த ஜோஸ்பினுக்கும் ஜவாவுக்கும் எப்சிபாவுக்கும் தான் கத்தர் பேசி கொண்டிருக்கிறார். வெளியிருக்கிற குப்பாய்க்கும் முன்சாமிக்கும் ஆண்டு பேசல. மக தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் பேச ஆரம்பிக்கும் போது வெளியே போயிட்டு பாஸ்டர் முன்ன மாதிரி பிரசங்கத்தை பண்றதில்லை, செய்வது கிடையாது. யாராக இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், இங்கு நின்று பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் சத்தத்தை துணிக்கும் போது அந்த வார்த்தையை நீ என்ன கேவலப்படுத்தல. உனக்கு பிரசங்கம் பண்ண தம்முடைய வார்த்தையை எழுதி கொடுத்த மகத்துவமுள்ள தேவனை நீ அற்பமாய் பார்க்கிற. ஆண்டுடைய வார்த்தையை நீ அலட்சிய போக்கா பார்க்கிற. ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த வார்த்தையை ரொம்ப அலட்சியப்படுத்துற. எனக்கு கவலை இல்லை. ஆண்டவர் என்ன வார்த்தை பேசினாரோ அந்த வார்த்தையை பேசிட்டு போகுது என்னுடைய பழக்கம். கர்த்தருடைய வார்த்தைகளை பேச எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொலை செய்யப்பட்ட காரியத்தை நம்ம வாசிச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். சர்வ வல்லவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். உயிர் உள்ள தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையிலேயே குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய், குறை கண்டுபிடிக்கும்படியாய் ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கு. அவருக்கு அப்படின்னா நான் எப்படி? பவுல் பிரசங்கம் பண்ணும்போது ஐத்தேக்கப்பட்ட வாலிபன் தூங்கி கீழே விழுந்தான். இந்த ஊழியக்காரன் மாத்திரம் எனக்கு ஒரு அறிவு உண்டு. வாயில் வைக்கப்பட்ட எக்காலத்தின் சத்தத்தை நான் தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கேட்டாலும் சரி, கேட்க விட்டாலும் சரி, அவர்கள் கலக்க விட்டார்கள். எரேமியா, நீ பேச வேண்டிய வார்த்தையை பேசு என்று கத்த பேச ஆரம்பித்தார். நீ கவலைப்படாத, உன் நாவில் வைக்கப்பட்ட வார்த்தையை ஜனங்களை பேசு. பவுல பார்த்தாரு, பவுல் பயப்படாத பேசு, எனக்கு ஒரு கூட்டம் உண்டு, ஒருவன் உமல கை போடுவதில்லை, கை போடுவது கிடையாது. ரைட்டுங்க. ஏசியா தீர்க்கன ஆண்டோடைய வார்த்தை ஒரு என்கவுண்ட் பண்ண ஆரம்பிக்குது. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை பார்க்கிறான். வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரப்பப்பட்டதை காணலாம். இந்த பக்கம் கேருபீன்கள் 6 சட்டைகள், 2 சட்டையை கொண்டு முகத்தை மூடி, 2 சட்டையை கொண்டு கால்களை மூடி, 2 சட்டையை கொண்டு பறந்து கொண்டே சொல்லுது, சேனையின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இதை பார்க்கிறான். பார்த்த உடனே ஆண்டோடைய முகத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு என்கவுண்டர். உடனே சொல்றான், அசுத்த உதடு உள்ள மனுஷன். இவன் இதுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். எந்த உதட்டோடு? அசுத்த உதடோடு. அதே உதடை கொண்டு எகிப்தே உனக்கு ஐயோ, கடலின் பாரமே உனக்கு ஐயோ, சீதோனே உனக்கு ஐயோ, தீவுகளே உனக்கு ஐயோன்னு சொல்லி அதே உதடை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை அறிவித்தான். கர்த்தர் பார்த்தாரு, இது சரியில்லையே. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவனுக்கு ஒரு என்கவுண்டர். அந்த என்கவுண்டர் வந்தவனே அவன் சொன்னான், ஐயோ நான் அதமா, அசுத்த உதடு உள்ள மனுஷன், நான் அதமானேன். அசுத்த உதடு உள்ள மனுஷனோடு நான் வாசம் பண்றனே. மக, ஆண்டோடைய வார்த்தை கேட்கும்போது ஒண்ணு அது உடைக்கும், சிலதை பிடுங்கி எடுக்கும். பிடுங்கி எடுக்கும் போது உன்னை நடத்துகிற தேவ மனுஷமல நீ வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. பேசு. என்ன குறிச்சு அவன் பேசுற? ஒரு அப்பாவை குறிச்சு பேசாம யாரை குறிச்சு பேச போற? பேசு பேசு பேசு. ஆண்டோடைய வார்த்தை வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது மனப்பூர்வமாய் ஆண்டோடைய வார்த்தையை நேசிக்க வேண்டிய பிள்ளைங்க ஆண்டோடைய வார்த்தையை தூக்கி போடுறா பத்தியா, அங்க உனக்கான காரியம் இருக்கு. என்ன காரியம்? உன்னை குறித்து ஆண்டவர் துக்கப்படுகின்ற காரியம் இருக்கும். உன்னை குறித்து அவர் விசனம் அடைய வேண்டிய காரியம் இருக்கும். நிறைய மனுஷனுக்கு தான் பிரச்சனை. நான் இன்னைக்கு மனத்தாழ்மையா சொல்றேன், ஆண்டோடைய வார்த்தை உன்னை சந்திக்கும் போது அந்த வார்த்தை உன்னோடு பேசி பிடுங்க வேண்டிய காரியத்தையும் உடைக்க வேண்டிய காரியத்தையும் உடைச்சிட்டு கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை ஒன்னிடமாய் கட்டி எழுப்ப ஆரம்பிப்பார். ஆமென். முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க? அவர் வார்த்தை உடைத்து உருவாக்கும். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வார்த்தையை குறித்து பாட்டே இல்லையா? பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. நல்ல கரந்தட்டி. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு நல்ல சத்தமாய் நல்ல எல்லாரும் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. தடுக்கி விழுந்தா ஒரு பாட்டையும், எழுந்தால் ஒரு பாட்டையும், நின்றால் ஒரு பாட்டையும், உயர்ந்தால் அதுக்கேற்ற பாட்டையும், குடும்பத்துக்கு போனா அதுக்கேற்ற பாட்டையும் எழுதி கொடுத்த தந்தை அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீ பாருங்க, திரும்புற திசையெல்லாம் ஒரு பாட்டு இருக்கும். ஆமென். அந்த பாட்டு கூட வேதாகமத்தில் வைக்கப்பட்ட வசனமாவே இருக்கும். ஆமென். ஒரு முறை பெரிய ஒரு மீட்டிங், இவர் பாடிக்கொண்டிருக்க, வாதை வந்தன் கூடாரத்தை. வசனம் அது எங்க? 91வது சங்கீதம். அணுகாதுன்னு சொல்லி பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் போது ஆம்புலன்ஸோடு பின்னாடி ஒரு பிள்ளை நிறுத்தப்பட்டிருக்கிறார். அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இந்த பாட்டு சத்தம் கேட்ட உடனே இவர் சொல்லிக்கிறா, 2 கிட்னியும் போயிட்டு நான் சாக போறேன், கடைசி நேரம் அங்க நிப்பாட்டுங்க. அந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு ஏதோ பண்ணுது, கடைசியா கேட்டுக்கினேன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் காரன் கேட்க ஆம்புலன்ஸோடு இறக்கிடும் வைக்கல, ஆம்புலன்ஸோடு நிப்பாட்டிருக்காங்க. ஜன்னலை மட்டும் ஓப்பன் பண்ணி பாட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இவர் வந்தாரு. வந்தவொடனே அவரை பொறுத்தவரையும் அந்த இயேசு என்ற நாமத்தை
எல்லாருடைய வாயும் கூப்பன்னு சொல்லிட்டு ஏசுன்னு சொல்லிட்டு கத்தி கொண்டே இருப்பார். கத்தி கொண்டு முடிச்சுன்னு வாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. இந்த பாட்டை பாடி கொண்டிருக்கும் போது அந்த பிள்ளை யூரின் பாஸ் பண்ணிட்டா. அது வரையிலும் கிட்னி ஃபெயிலியர். நல்ல கவனிங்க, ஒரு 35 வயசு மதிக்க தந்த ஒரு பிள்ளை. அது யூரின் பாஸ் பண்ணிட்டா முதல் முறையா. என்ன பண்ண, மெல்ல எழும்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரே ஓட்டமா ஸ்டேஜ் நோக்கி அவர் பாடிக்கொண்டிருக்காங்க. தடுக்கிறாங்க, கத்தரா, நான் பேசியாகணும்னு சொல்லிட்டு. என்னன்னு கேட்கும்போது, எனக்கு 2 கிட்னி ஃபெயிலியர், தொடர்ந்து டயாலிஸ். ஆனா பாட்டை கேட்டு கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு வல்லமை என் மேல வந்துச்சு. தொட ஆரம்பித்தது. ஆமென். யூரின் பாஸ் பண்ணிட்டேன். ஒரு பெண் எழும்பி நிக்கிறா, ஈரமான அந்த ட்ரெஸ்ஸை காட்டி நிக்கிறா. சபை அந்த சேலம் கூட்டம் நினைக்கிறேன், சேலம் கூட்டத்துல அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம், ஆண்டவருடைய வார்த்தை மகிமைப்பட ஆரம்பித்தது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தையை நம்ப 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 ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ள உன்னை உருவாக்க ஆரம்பிக்கும். ஆமென். அது சிருஷ்டிக்க ஆரம்பிக்கும். ஆமென். அது ஜீவனுள்ள வார்த்தை, நடந்தே தீரும். ஆமென். இரண்டாவது காரியம் பாருங்க, இந்த வார்த்தை என்ன செய்யும்? இரண்டாவது காரியம் எடுத்து வாசிக்கும். லூக்கா 4வது அதிகாரம் 3ஐயும் 4ஐயும் வாசிக்க நம்ம கேட்போம். லூக்கா 4வது அதிகாரம் 3ஐயும் 4ஐயும் வாசிக்க கேளுங்க. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பம் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். நல்ல கவனிங்க, ஒரு மனுஷன் எங்க பிழைப்பான்? இந்த பிழைப்பான் என்ற வார்த்தை வேதாகமத்தில் குறைந்த மொழியாக்கம். சரியான வார்த்தை என்னன்னா வாழ்வான். சொல்லுங்க, வாழ்வான். அதான் சரியான வார்த்தை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயில் புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்ல, வாழ்வான். இப்ப ஒரு மனுஷன் விபத்துக்குள்ளாயிட்டான், எப்படி பிழைச்சிட்டானா? அவன் பிழைச்சிட்டான். அது அல்ல, ஆண்டோடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது மனுஷன் வாழ்வான். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது அந்த மனுஷன், எனக்கு தெரியும் நிறைய மனுஷன் என்ன கேட்டீங்கன்னா, பிரதர் இவ்வளோ பாடுகளுக்கு மத்தியில, இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில ஊழியத்தை எப்படி செய்றீங்க? நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், ஆண்டோடைய பிரசனத்துக்கு போகும்போதெல்லாம் உட்காந்து அழும்போதெல்லாம் அந்த வார்த்தை உடனே சொல்லுவாரு, பயப்படாத. அப்படியா? இடம் கொண்டு இரு. நான் உனக்கு சொல்லலையா? என்ன சொன்னீங்க? பலங்கொண்டு திடமானதாகிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். ரைட் ஆண்டவரே. மீண்டும் அந்த வார்த்தை வந்தோடனே நான் பிழைக்க ஆரம்பித்தேன், வாழ ஆரம்பித்தேன். இவ்வளோ 24 வருஷங்கள் கடந்து வரத்துக்கு ஒரே ஒரு காரணம் கர்த்தருடைய வார்த்தை. நிறைய மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் சோர்ந்து போனா, உனக்கான வார்த்தை கிடையாது. வார்த்தை உன்னோட பேசல, நீ வார்த்தையை சாப்பிடல. அதனால படைத்தவர் உன்னோட பேச கிடையாது, உன்னோட பேசல. நம்ம சபைக்கு ஒரு கூட்டம் வந்தது, ஒரு குடும்பம். அந்த குடும்பம் வந்தது, அன்னைக்குன்னு பார்த்து நான் எடுத்த வார்த்தை சாபத்தை குறித்து கர்த்தர் பேச வேண்டும் என்று ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு. சரி, சாபம் என்ன செய்யும்? சாபம் எப்படி வரும்? இந்த சாபத்துக்கான தீர்வு என்ன என்பதை குறித்து ரொம்ப டீட்டெயிலா பேசிட்டு ஜெபிக்கிறேன். அவர் சொல்றாரு, நீங்க என்ன சாபத்தை குறித்து பேசுறீங்க? இது ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தையை குறித்து பேசாம எதை பத்தி பேசுவது? அவர் உன்னை என்ன தடவி விடுவார், அவர் உன்னை தொடுவார், அவர் உன்னை விட்டுருங்க. இப்படியே பேச முடியும்? சபைக்கு ஒரு தகப்பன் கொடுக்கிற உணவு சரியான உணவா இருக்கணும். எடுத்து வாசிங்களேன். எபிரேயர் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசி கேட்போம். எபிரேயர் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பவுல் சொல்றாரு, பாலை உண்கிறவன் யாரு?
குழந்தை, இன்னும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை பெருமைப்படுத்துவார், உன் பேரை உயர்த்துவார். உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆனா அதை விட நீதியின் வசனத்தில் பழக்கப்பட்ட மனுஷனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எந்த நேரத்திலும் நீதியாய் ஜீவிக்கிற மனுஷனை அவர் எதிர்பார்க்கிறார். நீதியின் வசனத்துல பழக்கப்பட்ட மனுஷன் இருக்கணும். ஆண்டோடைய வார்த்தை வரும்போது இன்னும் 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 பெறப்பட்டு நீதியாய் வாழுகின்ற மனுஷனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க அப்படியே சிம்பிளா யோசித்து பாருங்க. நம்ம பிள்ளைங்க 5 வயசுல பேசின மாதிரியே 15 வயசுல பேசும்போது என்ன செய்வ? பலார்னு விடுவோம். என்ன குழந்தை மாதிரி பேச, இப்பதான் பப்பாவா? தின்ற இல்ல, இப்படிதான் பேசுவியா? தொலைச்சிருவேன். ஒழுங்கா பேசணும். பேசுறமா? சில நேரத்துல இறங்கி எருமக்கடா வயசாகுது, ஒழுங்கா ஒன்றும் பேச தெரியல. 7 கழுத வயசாயிட்டு இன்னுமாடா குழந்தை மாதிரி இப்ப? திட்டுறமா திட்டலையா? திட்டுறோம். ஒருவேளை ஆரம்ப நாட்களையும் புறப்பட்டு சபைக்கு வரும்போது உண்மையாகவே நயங்காட்டி அழைக்கிறவர் உள்ள விட்டுருவார். ஒண்ணு, எனக்கு ஆண்டவர் பேசின வார்த்தை கவனிங்களேன். வரும்போதெல்லாம் பயப்படாத சிறுமந்தையே, பிதாவானவர் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார். பயப்படாத சிறுமந்தையே. நான் நினைச்சேன், இப்படிப்பட்ட ஒரு அன்பா நீங்க என்ன நினைச்சீங்க? திரும்புற திசையெல்லாம் அந்த வசனம் எனக்கு வரும். பைபிளை எடுத்து ஓபன் பண்ணாவே அந்த பேஜ் தான் ஓபன் ஆகும் எனக்கு. அதுக்கப்புறம் தான் வேற எடுத்து நான் வாசிப்பேன். பயப்படாத சிறுமந்தையே, பிதாவானவர் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்கிறார். நயங்காட்டி உள்ள வச்சு அதுக்கப்புறம் எங்கிட்ட பச்சமாய் பேச ஆரம்பித்தார். அகஸ்டின், என்னப்பா நீ ரொம்ப கோவப்பட்டல முன்ன? ஆமாம்பா, ஹீட்டரை பிடுங்கி ஒரு ஊழியக்காரனை அடிக்க போயிட்டோம்ப்பா. ரைட்டு. இப்ப தெரியலப்பா, தெரியல. போடு 21 பாஸ்டிங். ஆண்டவருடைய பிரசனத்துல காத்திருக்கிறேன் சாமி, ஒரு மனத்தாழ்மையை கொடுங்க. சில காரியங்களை என்னால ஏத்துக்க முடியல, கொஞ்சம் அவசரப்பட்டுறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு 21 நாட்கள் 40 நாட்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் விழுந்து கடந்து அந்த வார்த்தை பேச 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 எனக்குள்ள ஆண்டவர் உடைக்க 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 விட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். மக, நீதியின் வசனத்தில் பழக்கப்பட்டால் தான் நீ புருஷன். ஆமென். இன்னும் குழந்தைய போல உட்கார்ந்து ஏன் இந்த மாதிரி பிரசங்கம் பண்றாரு, ஏன் இந்த மாதிரி பிரசங்கம் பண்றாரு? கஷ்டம் கஷ்டம். இதுக்கு என்ன செய்யலனா, மணிக்கணக்காய் ஆண்டோடைய வார்த்தையை வாசிங்க. சங்கீதம் 1:2, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன்தான் நீர்க்கால்களின் வழியாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை அவன் கொடுப்பான். சில நேரத்துல முன்னையும் போகாது, பின்னையும் வராது. சரியான சீசனுக்கு சரியான நேரத்துல சரியான சமயத்துல கனி கொடுக்கிற வாழ்க்கை எப்ப தெரியுமா? ஆண்டோடைய வார்த்தையின்படியே நீ வாழ்ந்து பார், உன் ஆத்துமாவுக்கு அது பெரிய நீர் ஓட்டத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். உன் ஆத்துமா செழிப்பான இடத்தில் வளர்ந்து வரும். ஆமென். அங்க உட்கார்ந்துட்டு பிரசங்கத்துக்கு மார்க்க போடவோ, வார்த்தைக்கு மார்க்க போடவோ, வார்த்தையை அலட்சியம் பண்ணவோ, பிரசங்கத்தை அலட்சியம் பண்ணவோ நினைத்தால் ஒரு நாள் வரும், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகின்ற கத்துடைய சத்தம் உங்ககிட்ட வரும். அது வரையிலும் சைலண்டா பேசி பார்ப்பாரு. சில நேரத்துல உன்னை அதிரக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் பேசுவார். அக்னி ஜுவாலையை பிளக்கின்ற சத்தம் புறப்பட்டு வரும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க யோசித்து பாருங்க, சோர்ந்து போன எலியா இரவும் பகலும் 40 நாள் நடந்து ஓரே போகும்போது அங்க எழுதப்பட்ட வார்த்தைனா பெரிய அக்னி உண்டானது. அதுல கத்துடைய வார்த்தை இல்ல, பெரிய ஒரு சத்தம் உண்டானது அங்க இல்ல. எலியாவோட பேசும்போது மெல்லிய சத்தத்தை கொண்டு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். யாருக்கு எப்படி பேச வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். ஆமென். நான் மனத்தாழ்மையா சொல்றேன்,
ஆண்டோடைய வார்த்தையோடு நீ விளையாட ஆரம்பித்தா ரொம்ப கஷ்டமாயிடும். அதான் சொல்ற, ஒவ்வொரு நாளும் வாசிக்க தெரியலையா, உங்ககிட்ட இது ஆடியோ பைபிள் வாங்கி கொடுத்துருக்கிறேன், போடுங்க. காலைல எழுந்த உடனே ஒரு 5 அதிகாரத்தை கேட்டு, அதுக்கப்புறம் பிசினஸ், அதுக்கப்புறம் வேலைக்கு, அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு, அதுக்கப்புறம் சமையல் அறைக்கு போ. ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் ஜீவிக்காத. அது உன் ஆத்துமாவுக்கு உணவு. இந்த உணவு இல்லாமல் உன் ஆத்துமா செத்துடும், உன் ஆத்துமா சுருங்கிடும், உன் ஆத்துமா பலவீனப்படும். நீ சோர்ந்து போய் நிப்ப. உலகத்தை மேற்கொள்ள முடியாது, சில மனுஷனை மேற்கொள்ள முடியாது. உன் ஆத்துமா செழிப்பா இருந்தால் உன் ஆத்துமா வாழும். உன் ஆத்துமா எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும். அல்லேலூயா. நீ காலைல எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்காம போனா கஷ்டம். நமக்கு தெரியுமா, நம்ம பண்ணுவோம் தெரியுமா? ஆண்டவரே, என்ன நான் கையை உள்ள விட போறேன், எங்க பைபிளுக்குள்ள என்னோட பேசுங்க. உடனே அவன் நாண்டு கொண்டு செத்து போனான். செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய். நான் என்ன சேர்த்து இன்னும் சில கூட்டங்கள் என்னது காலன்று 13ஆம் தேதி அவர் வாழாக்காமல் அவ்வளவுதான் போடுவான். நீங்க பைபிளை எடுத்து வாசித்தீங்கன்னா அதுக்கு மேல ஒரு கண்டிஷனும் கீழே ஒரு கண்டிஷன் இருக்கும். அதை வாசிக்க மாட்டோம். ரொம்ப நாள் உன் ஆத்துமா தப்பாது, ரொம்ப நாள் தப்பாது. டேஸ் வில் கம், ஒரு கொடிய காலம் வருது. வசனம் கேட்காத, கேட்க கூடாத, கர்த்தருடைய வார்த்தை கேட்க கூடாத ஒரு கொடிய காலம் வருது. நான் சொல்லுவேன், முடிந்த அளவுக்கு வசனத்தை மனப்பாடம் பண்ணி உள்ள வச்சுக்கங்க. ஒரு காலம் வரும். இன்னைக்கே பார்க்கிறேன், நிறைய பைபிள்ல நிறைய வசனம் இல்லை. இப்ப ரீசெண்டா வந்த பைபிள் நிறைய வசனம் இல்லை, நிறைய வசனம் மாத்தப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுங்கள். அது ஆத்துமாவுல பெரிய தைரியத்தை கொண்டு வரும், பலத்தை கொண்டு வரும். ஒரு முறை ஆரம்ப நாட்கள்ல மோகன் சென்னை, சாம் ஜெபத்துறை அங்கிள், எபினேசர் பால், வேத நாயக சாஸ்திரிகள், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. எங்கன்னா திருப்பத்தூர்ல. அப்படி நடத்தும் போது சாப்பாடு நேரம் வந்தோடனே சொல்றாங்க, ஐயா நீங்க சாப்பிட வரணும்னு சொல்லிட்டு. அண்ணன் எழுந்து லஞ்சுக்கு போகும்போது வேத நாயக சாஸ்திரி என்ன பண்ணிருக்காருன்னா, முழங்கால் போட்டு பைபிளை வாசித்து கொண்டே இருக்கிறார். அண்ணன் சொல்றாங்க, ஐயா நீங்க டிஃபனுக்கு நீங்க போங்க, நான் வரேன். அடுத்து சாம் ஜெபத்துறாங்க போகும்போது, என்ன ஓய் வரலையா? அவர் சொல்றாரு, இல்ல நீங்க போங்க நான் வரேன். எப்படி பால் என்ன ஐயா வரலையா? அவர் அப்படிதான் பேசுவார். அவர் சொன்னாரு, நீங்க போங்க நான் வரேன். இவங்க டிஃபனை முடிச்சுட்டு வராங்க, அதே முழங்கால் வேத நாயக சாஸ்திரி அதே முழங்கால் வாசித்து கொண்டிருக்கார். என்ன சாப்பிட்டியா? எப்படி சாப்பால்? அவர் சொல்றாரு, சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். என்ன பண்றேன்? சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். மோகனன், என்ன பாஸ்டர் நீங்க இன்னும் சாப்பிடலீங்களா? சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். மனுஷன் எழும்பவே இல்லையா? எழும்பவே கிடையாது. அவருக்கான சாப்பாடு, ஆத்துமாக்கான சாப்பாடு முடிகிற வரையிலும் எழும்பவே இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்? போடுறா தூக்கி போடுறா பைபிளை எடுறா, என்ன வச்சாலும் சரி, ஜபமும் பண்ண மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். ஆத்திரம் கிடையாது, சோத்திரம் கிடையாது. எடுத்து அடிச்சு பிடிச்சி வயிறை நிரப்பிட்டு, பிரதர் எங்க இருக்கீங்க? இங்க ஹாஸ்பிட்டல. ஏன்? பேதி ஆகி கொண்டிருக்கு. நம்மில் ஒரு ஊழியர் உண்டு, நாம் பல முறை சொன்னேன், டேய் கவனமா இரு. இங்க ஃபுல் கட்டுவான், மறுநாள் ஃபுல்லா பாத்ரூம் இருப்பான். ஏன்டா போதுனே, நான் என்ன செய்யுது? ஒரு முறை 2 முறை இல்லை, போய்கொண்டே இருப்பான். அன்லோட் டவுன்லோட், அன்லோட் டவுன்லோட், அன்லோட் டவுன்லோட். ஒரு நாள் திட்டினேன், வயிற்றுக்கு ஒத்துக்கல நான் தொடாத. என்ன வயிறுக்கு ஏற்குமோ அதை தொற்று. அவன் சொல்லுவது உண்டு, இன்னைக்கு அள்ளி போட்டு குப்பை துடிதானே. நம்முடைய அம்மனிகளாம் ஏன்
கொஞ்சம் தொப்பிங்க இப்போ இருக்காங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு என்னங்க வேஸ்ட் ஆகுங்க. வேஸ்ட்டை தூக்கி எங்க போடுவோம்? குப்பை தொட்டில். இதுங்க குண்டான வலிச்சு வானல போட்டு அப்படி பெரட்டி. இல்ல மக, என்ன பொறுத்தவரை சொல்றேன், நீங்களாம் ஒரு நாளைக்கு மினிமம் 15 அதிகாரம் வாசிக்காம வெளியே வரக்கூடாது. என்ன பண்ணலாம்? காலையில ஒரு 5 அதிகாரம். என்ன அஞ்சலி? காலைல ஒரு 5, மதியம் டைமு ஒரு 5, இரவு நேரம் ஒரு 5. ஈஸியா பண்ணுங்க பிரதர். தமிழ் வாசிக்க தெரியாது, ரைட்டு. ஆங்கிலம் வாசிக்க தெரியாது, ரைட்டு. தெலுங்கு வாசிக்க தெரியாது, சரி. உங்ககிட்ட நான் வாங்கி கொடுத்த அந்த ஆடியோ பைபிள் 5 லாங்குவேஜை பேசும், அமைக்க விட்டா போதும். தமிழா இங்கிலீஷ் அங்க தமிழை கேட்டாச்சுக்கோ. 5 அதிகாரத்தை கேட்கிற வரையிலும் இடத்தை விட்டு எழும்பாதீங்க, பொறுமையா கேளுங்க, கண்ண மூடி. முடிஞ்ச அளவுக்கு ஆண்டோடைய வார்த்தையை வாசிங்க. அப்படியே வார்த்தையை வாசிக்கும் போது இந்த மாதிரி வாசிங்க. நல்ல கோடு போட்டு கடல் பெஞ்ச கீழே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆண்டவர் பேசுகின்ற வார்த்தையை இந்த மாதிரி கோடிட்டு நீங்க வாசித்து பாருங்க. அப்படி எடுத்த உடனே அந்த வார்த்தையை பார்த்த உடனே மறக்க மாட்டீங்க. நீங்க சும்மா வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தை உள்ள உட்காராது. நான் வாசிக்கும் போது அந்த வார்த்தை எழும்பி பேசும். நிறைய மனுஷோடு வார்த்தை பேசல, அதான் பிரச்சனை. உன் ஆத்துமா ஏன் பலவீனப்படுது? உன் ஆத்துமா ஏன் பலவீனப்படுதுன்னா, ஏன் வார்த்தையை எடுக்க மாட்டேன்னா சரியான விதத்துல ஆயத்தமா இல்லை. தாவி சொல்லுவான், வேதத்தை பார்க்கும்படி என்னுடைய கண்களை so open my eyes. நீ கண்கள் திறக்கப்படாமல் ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்க முடியாது. நீ எவ்வளவோ படிப்பாளியா இருக்கலாம், பெரிய படிப்பு படிச்சுக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை விலைக்கு கொடுப்பது கர்த்தருடைய ஆவியினால் மட்டும் முடியும். உன் சொந்த ஞானத்தை கொண்டு ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்க முடியாது. அல்லேலூயா. கிராஃபே மூல வார்த்தை, அதுக்கு என்னன்னா எழுதப்பட்ட மொத்த வார்த்தைன்னு அர்த்தம். லோகோஸ் தேவன் கொடுக்கிற முழுமையான செய்தி. ரேமா குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் கர்த்தர் பேசுவார். நான் 5 அதிகாரம் வாசிக்கிறேன், கிராஃபே. ஒரு பகுதியை பார்க்கிறேன், லோகோஸ். அதுல ஒரு வார்த்தை எனக்கான வார்த்தை, ரேமா. ஆண்டோடைய வார்த்தையை பெற்று ஜபத்தை விட்டு வா, நிப்ப அப்படி நிப்ப. உன் ஆத்துமா தெம்பா நிற்கும். எதுலையுமே நீ சோர்ந்து போக மாட்டேன் பிரதர். புயல் வரும், சுனாமி வரும், பெருங்காற்று வீசும், நீ சொல்லுவே இது ஒன்னும் என்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? எழுந்தாரு. என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? அமையாத, சாரி இறையாத, அமைதாரு படுத்து. இன்னும் பாக்குறேங்க, என்ன என்ன ஏன்? அற்ப விசுவாசியே. என்ன விசுவாசி? அற்ப விசுவாசியே. மக, இயேசுவை பார்க்கும்போது கடலை பார்த்து பேசினார், பணத்தை பார்த்து பேசினார், இயற்கையை பார்த்து பேசினார். அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசிக் கொண்டே இருந்தார். நான் இன்னைக்கு சொல்றேன், வார்த்தை உள்ள இருக்குன்னா நீ எதை பார்த்தும் பேச முடியும். உன் ஆத்துமா ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும், நீ பலவீனப்பட்டு போக மாட்டேன். நான் இன்னைக்கு சொல்றேன், மணிக்கணக்கா வாசி. இப்ப வரையிலும் ஒரு ஊழிய மீட்டிங்ல அண்ணன் சொல்றாங்க, மகனே மாஸ்டர்ஸ் இப்பயும் முழங்கால் போட்டு நான் பைபிளை வாசிக்கிறேன். வயசு 76. வயசு 76. நான் கேள்விப்பட்டதில்லை. இன்னைக்கும் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்காம ஜபத்தை விட்டு வருவது கிடையாது. நம்ம தலைகாணியில கீழே வச்சிருப்போம். ஏன்? பேய் வராது. என்ன வராது? பேய் வராது. பேய் கனவுல வராது. உடனே பைபிளை தூக்கி பொல்லாத பேயே போ அது சொல்லும். பைபிளை ஃபர்ஸ்ட் கீழே வை. நல்லா யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம பண்ற தப்பு அது. வார்த்தை எங்க இருக்கக்கூடாது, இங்க இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, கல்லான இதயத்தை எடுத்து போட்டு
சதையுள்ள இதயத்தை கொடுத்து அங்க என் வார்த்தையை எழுதுவேன். ஆண்டவர் எழுத காலமே எழும்பி போகணும். அப்படி எழும்பி போனா இழைக்க வேண்டியதை இழைச்சி கற்பலகை போல மாத்தி ஆண்டவர் நீ செய்ய வேண்டிய காரியத்தையும் வாழ வேண்டிய வாழ்க்கையும் அவர் எழுத ஆரம்பிப்பார். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே, ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே, ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே, ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. ஜெப அறைக்கு போகும்போது இந்த பாழா போன செல்போனை தூக்கி வெளியே போட்டு பைபிளை கொண்டு போங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போ. ஏதோ வார்த்தையை கேட்டோன்னு போகாத. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போ. என் ஆத்துமாவுக்கு வார்த்தை கிடைக்கிற வரையிலும் தேவ சமூகத்திலிருந்து நான் வெளியே வருவது கிடையாது. அல்லேலூயா. நீங்க தூங்குவதை நான் மீண்டும் சொல்றேன், நான் விரும்பல. என்ன நீங்க தூங்குவதை நான் விரும்பல. கொஞ்சம் கவனமா இருங்க, கர்த்தர் கூட இருப்பார். நான் மறுபடியும் சொல்றேன், செல்போன் இல்லாமல் இல்லை பிரதர், நான் செல்போனில் வாசிக்கிறேன். தூக்கி ஓரமாக வை. செல்போனில் வைக்கப்பட்ட பைபிளில் எக்கச்சக்கமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வார்த்தை மாறி இருக்கு. வார்த்தை மாறி இருக்கு, புள்ளி கமா எல்லாம் மாறி இருக்கும். வாசிக்கும் போதே நம்ம கஷ்டமாக இருக்கும். பிரிண்டர் பைபிளை கொண்டு போங்க. நல்ல தரமான பைபிளை வாங்குங்க. எவ்வளோ காசு நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்கு ஒரு பைபிளை வாங்கி வை. இதாயா நம்ம சொத்து? இதான சொத்து. உன் மனைவிக்கு நீ கொடுக்குற ஃபஸ்ட்டு பரிசு பைபிளாக கட்டும். ஆனால் தான் திருமணம் பண்ணும்போது நான் சொல்லுவேன், கணவனுக்கும் மனைவிக்கும் சொல்ல ஒரு வார்த்தை உண்டு. நீங்கள் நன்கு வாசித்து கோடு போடப்பட்ட பைபிளை கொடுங்க. நம்ம என்ன செய்வோம்? புதுசாக வாங்கி கொடுப்போம். எதுக்கு? நீ எந்த பைபிளை வாசித்தியோ அந்த பைபிளை உன் மனைவிக்கு பிரசன்ட் பண்ணு. நீ எந்த பைபிளை வாசித்தியோ அந்த பைபிளை உன் கணவனுக்கு நீ பிரசன்ட் பண்ணு. உன் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கும்போது புதுசாக வாங்கி கொடு. இந்த நியூ டெஸ்ட்மெண்ட் பத்தியா ஃப்ரீயாக கொடுப்பாங்க பத்தியா? அது அறியாத மக்களுக்காய் ஒரு விலையேறப்பட்ட தியாகத்தோடு சில ஸ்தாபனங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க. அதை தூக்கி உன் புள்ள கையில் கொடுத்துறாத. உன் புள்ள கையில் நல்ல ஒரு பைபிள் வாங்கி கொடு. நீ கொடுக்குற ஃபர்ஸ்ட் பரிசு உன் பிள்ளைக்கு பைபிளாக கட்டும். அதுவும் நல்ல தரமான. பிரதர் அவன் கிழிப்பான், கிறிஸ்து பாறான், அடுத்து வாங்கி கொடு. கிறுக்குமா, பரவாயில்ல, அடுத்து வாங்கி கொடு. அடுத்து வாங்கி கொடு. ஒன்றும் குறைஞ்ச மாட்டேன். எவ்வளோ பணத்தை கொண்டு போயிட்டு எங்கேயோ கொட்டுறையே, எவ்வளோ பணத்தை கொண்டு எங்கே ஏமாறுறையே. ஒரு குறிப்பிட்ட காசை கொண்டு உன் பிள்ளைக்கு வாங்கி கொடு. சரி, மூணாவது காரியம், கர்த்தருடைய வார்த்தையை மூணாவது முடிச்சிடறேன். 4, 5 போக முடியாது. எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம்
23வது வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போம். 1:23. எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். ஒருவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை ஏத்துக்கொள்ளனா அவன் யார் தெரியுமா? தன்னுடைய சுபாவத்தையே திரும்பியும் பார்க்கிற ஒரு மனுஷன் இருப்பான். இங்கே புதைக்கப்பட்ட ஆழமான சத்தியம் என்னன்னா, நீ ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது நீ அவரை போல மாறி ஆகணும். உன்னை பார்க்கிறவன் இயேசுவை பார்க்கணும். உங்ககிட்ட பேசுகிறவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அளவுக்கு நீ கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்ட மனுஷன் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நடமாடுகின்ற ஒரு குட்டி பைபிளாய் நீ மாறி ஆகணும். அப்படி மாறும்போது தான் ஒன்னில் காணப்பட்ட சுபாவங்கள், ஒன்னில் காணப்பட்ட தேவையில்லாத சுபாவங்கள் கண்டிப்பாய் மாற ஆரம்பிக்கும். நிச்சயமாய் மாறும். பாவத்துக்கு ஒரு சாயல் உண்டு, உலகத்துக்கு ஒரு சாயல் உண்டு. இந்த சாயல் மாறுவது எங்கன்னா, ஆண்டோடைய வார்த்தை வாசிக்க 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 அந்த வார்த்தை உனக்கு என்கவுண்டர் கொடுக்க கொடுக்க நான் சொல்ல முடியும், உன் வாழ்க்கையில உன் பேச்சு மாறும், உன் நடக்கை மாறும், உன் சொல்லு மாறும், உன் செயல் மாறும். அப்படி மாறனா ஆண்டோடைய வார்த்தையை சந்திக்கல. அப்படி மாறனா கர்த்தருடைய வார்த்தை உன்கிட்ட கிடையாது. எங்கேயோ நீ இழந்து கொண்டிருக்கிற. பிசாசு ஒன்னில் வைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை எங்கேயோ தள்ளி கொண்டிருக்கிறான். உங்ககிட்ட மாற்றம் கிடையாது. இன்னும் மன்னிக்க முடியாம, இன்னும் நேசிக்க முடியாம, இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாம, இன்னும் பாவத்தை விடலனா நீ எங்கேயோ பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்துட்ட. ஆண்டு சொன்னார், ஆதாம் ஏவாள் மகன் மக நீ என்ன பண்ணு, எல்லாத்தையும் சாப்பிடுறா, இது ஒண்ணு சாப்பிடாத. வந்து கேட்டான் பிசாசு, தேவன் சாப்பிடக்கூடாது என்று சொன்னது உண்டோ? ஆண்டோடைய வார்த்தையை சந்தேகப்படக்கூடிய அளவுதான் பிசாசு பேச ஆரம்பிக்கும். பைபிள சொல்ற மாதிரி செய்ய முடியுமா? நிறைய பேர் கேள்வி, பைபிள சொல்ற மாதிரி வாழ முடியுமா? பைபிள சொல்ற மாதிரி இருக்க முடியுமா? நான் மன தாழ்மையோடு ஆண்டோடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தை ஒருபோதும் மாறாது. இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையின்படி வாழத்தான் உன்னையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நான் சொல்ல முடியும், அவருக்கு நீ விட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் போது. நான் பாப்பா சொல்ல பாத்தியா, ஒன்னில் நீ ஜெயங்கொண்ட பகுதிக்காக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. ஆண்டவரே, நான் கோபத்தை ஜெயித்து விட்டேன், உலகத்தை ஜெயித்து விட்டேன், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் நான் தோத்து போயிருக்கிறேன், அங்க ஜெபம் பண்ணு. ஜெயங்கொண்ட பகுதிக்கு ஸ்தோத்திரமும், பலவீனமான பகுதிக்கு ஜபங்களும் எடு. அந்த பலவீனத்தில் கிருபை பூர்ண பலமாய் உனக்கு விளங்க ஆரம்பிக்கும். ஆமென். இன்னும் மாற முடியல, இன்னும் என் வார்த்தை மாறல, என் வாழ்க்கை மாறலனா ஆண்டோடைய வார்த்தை உன சந்திக்கவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை சந்திக்காமல் நீ இயேசுவாய் மாற முடியாது, வாய்ப்பே கிடையாது. சில பேர் சொல்லுவான், நீங்க ஒருத்தர் பாஸ்டர், என்னடா ஏண்டா சபைக்கு வந்தா என் மனைவியை பார்க்கும்போது ஏஞ்சல், என்னது ஏஞ்சல், வீட்டுக்கு போனா அது பேய்ங்க. பாஸ்டர், பேய பார்க்கணும்னா வீட்டுக்கு வாங்க. சில நேரத்தெல்லாம் சில கண்டு நான் ஏமாந்து போயிருக்கிறேன். உண்மையான சுபாவத்தை பார்க்க முடியாம வெளி தோட்டத்தை பார்த்து நிறைய முறை உண்மையை சொல்றேன், நான் ஏமாந்தவங்க. எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது. நிறைய மனுஷனை ஏமாந்துருக்கிறேன், நிறைய பிள்ளைகிட்ட ஏமாந்துருக்கிறேன். வெளி தோட்டத்தை பார்த்துட்டு வார்த்தையை பார்த்துட்டு நான் ஏமாந்து போயிருக்கிறேன். நான் மன தாழ்மையா சொல்றேன், உன் வாழ்க்கையில சரியான சாட்சி இல்லாமல் நீ இயேசுவாய் மாறாமல் அவரோட கூட நடக்க முடியாது. மன்னிக்கிற சுபாவம் இல்லாம, நேசிக்கிற சுபாவம் இல்லாம இன்னும் பாவத்தை விட முடியல. இன்னைக்கு இவ்வளோ வார்த்தை கேட்டும் நிறைய வீட்டில் டிவி ஓடிக்கொண்டிருக்கும், படம் ஓடிக்கொண்டிருக்கும். போய் உட்காந்துட்டு நான் சொல்லுவேன், கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? சில பிள்ளைங்க ஞானமா இருப்பாங்க, வண்டி நின்ன உடனே வாங்க பாஸ்டர் கூப்பிடுறதுக்கு பதிலாக ஒரே ஓட்டம் வீட்டுக்கு ஓடும்.
நம்ம பார்ப்போம், ஏன் வீட்டுக்கு ஓடுறாங்க? அப்போ தெரியல, ஆரம்ப நாட்களில் வீட்டுக்கு ஏன் உள்ள ஓடுறாங்க? நம்ம வந்து நிற்கிறோமே, வாங்கன்னு கூப்பிடல, நானும் எவ்வளோ நிற்போம், இருமா இருமா. இவ சொல்லுவா, ஏன் இரு, போலாம் இரு. உள்ளே போயிட்டு டக்குன்னு கதவு ஓப்பன் ஆகிட்டு, பிரைஸ் லார்ட், வாங்க பாஸ்டர். உள்ள ஓடினாங்க பத்தியா? அப்ப அல்லிம்பூ அல்லது முல்லைப்பூ ஓடிக்கொண்டிருக்கும் சீரியல். நம்ம ஈவினிங் தான் போவோம். இல்லை சின்ன தாய் பெரிய தாய், பக்கத்து வீட்டு ஜன்னல், என்ன ஜன்னல் உனக்கு எதுக்குன்னு கேட்குறேன். உன் வீட்டு ஜன்னல் துடைக்க முடியாம நீ நாரி போய் கிடக்கிற, பக்கத்து வீட்டு ஜன்னல் உனக்கு எதுக்கு? பக்கத்து வீட்டு கதை நமக்கு எதுக்கு? நம்ம ஜன்னலை ஓப்பன் பண்ணிட்டு பெரிய சம்பை எடுத்து அடிக்கணும். ஏசு நல்லவர், இயேசு வல்லவர். இந்த பாட்டு அங்க போகும். அவ ஆரம்பிச்சுட்டாடா. ஆமென். தொடர்ந்து கேட்டு கேட்டு அந்த அம்மா பாடுங்க, ஏசு நல்லவர், இயேசு வல்லவர். அவ பாடினால அந்த பாட்டு. ஆமா, ஒரு நாள் நீ பாட மாட்டேன், அது வந்து கேட்கும், என்னக்கா என்ன ஜெபம் பண்ணலையா? உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் ஜன்னலை ஓப்பனா விட்டு பாடுவியே, இன்னைக்கு பாடலையே. நம்ம என்ன செய்யறோம்னா, அப்படி விட்டுட்டு டிவியில் உட்காந்துட்டு பக்கத்து விட்டு ஜன்னல் உங்களை கொண்டு போயிட்டு எங்கத்து வைக்க. நான் இப்பயும் சொல்றேன், அந்நிய சத்தங்கள் வீட்டில் துணிக்க ஆரம்பித்தால் தேவ சத்தம் கிடையாது. நீ என்னதான் பைபிள் வாசித்தாலும் உன் வீட்டை விட்டு இருள் மாறாது, வாய்ப்பே இல்லை. ஆண்டோடைய வார்த்தை தான் வெளிச்சம். அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள இல்லாமல், அந்த வார்த்தையின் சத்தம் உள்ளுக்குள்ள இல்லாமல் நீ அந்நிய சத்தம் உள்ள கொண்டு வந்தால், நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்றேன், உன் வீட்டில் தேவ சத்தம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பிள்ளைகளை நான் மனத்தாழ்மையே சொல்றேன், இன்னும் பழைய சுபாவங்கள் மாறவில்லை. அதுக்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவர் என்னில் நிலைத்திருக்கிறவன் நானும் அவனில் நிலைத்திருப்பேன். அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த மனுஷன், ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் அந்த வார்த்தை சொல்லுது, நான் ஒன்றில் நிலைத்திருப்பேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்றில் நிலைத்திருக்கும் போது உன் கூட பழகிறவன் என்ன பார்ப்பான்டா. ஆமென். நீ பேச ஆரம்பிக்கும் போது அந்த மனுஷன் என்ன பார்க்க ஆரம்பிப்பான். ஆமென். வார்த்தையை ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த வார்த்தைக்குள்ள வாழ்ந்து பாரு, உன்னை பார்க்கிறவன் இயேசுவை பார்ப்பான். ஆமென். நீ வந்துட்டு ஒரு வேளை சோர்ந்து போன மனுஷன் வரான், நீ பேசுகின்ற வார்த்தை அவனை தட்டி எழும்ப ஆரம்பிக்கும். நீ பேசுகின்ற வார்த்தை அந்த முழங்காலை பலப்படுத்த ஆரம்பிக்கும். சில மனுஷன் பேச ஆரம்பிச்சானா உள்ளுக்குள்ள வைக்கப்பட்ட விசுவாசம் செத்துரும். பார்த்திருக்கீங்களா? சில மனுஷன் பேச ஆரம்பிச்சானா நமக்குள்ள வைக்கப்பட்ட பரிசுத்தம் போயிடும். சில மனுஷன் பேச ஆரம்பிச்சானா தேவனை குறித்த சிந்தை போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு பிசாசின் ஆவியாலும் அவன் வார்த்தையினாலும் நிரப்பப்பட்ட மனுஷன் இருப்பான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை நிறைந்திருக்கணும். நம்மள்ட்ட பேச சொல்லணும், அவர் இயேசுங்க, அவர் இயேசு, உன்னை பார்த்து அவர் இயேசுங்க. அவர்கிட்ட போனா ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு மாதிரி பண்ணுங்க, பேசுவா பாருங்க உலக மனுஷன். அந்த அளவுக்கு நீ யாரா மாறினா கிறிஸ்துவின் சாயலா மாறணும். நான் இன்னைக்கு சொல்றேன், இயேசுவை உலக மனுஷன் பார்க்கல, ஆனா ஒன்னையும் என்னையும் பார்க்கறான். நம்ம இயேசுவா மாறாம இன்னும் பேயா வாழ்ந்துனா அவன் இயேசுவை ஏத்துக்குள்ள வாய்ப்பே கிடையாது. ஏன் இன்னும் ஒரு பெரிய ரட்சிப்பா பார்க்க முடியலனா, வாழ வேண்டிய மனுஷன் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறான். தெரியுமா? என்ன, நான் ஜெபம் பண்ணா நீ அவ்வளவுதான், நீ வாந்தி எடுத்துருவ. நான் ஜெபம் பண்ணா நீ ரத்த வாந்தி எடுப்ப. ஏண்டா சூனியக்காரனா நீ? கேரளாவுடைய பகவதி மந்திரவாதா நீ ஜெபம் பண்ண உடனே வாந்தி எடுக்கிறதுக்கு? நான் ஜெபம் பண்ண நீ அவ்வளவுதான். என்னத்த சொல்ல, ஆண்டவர் பாப்பார். இது என் சாயல் கிடையாது, இது வேற சாயல். எப்படி மாறிச்சு அவருக்கு குழப்பம் உண்டாகும். சில நேரத்தில்
குழந்தைய கையில் வாங்குவேன். பாஸ்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க, ரைட் கொடு. அப்படியே பார்த்துட்டு இங்கே அணைச்சிட்டு சொல்லுவேன், டேய் மூக்கு முடியுமா அவங்க அப்பா மாதிரி இருக்கு இருக்கு, மூக்கு முடியும் அவங்க அப்பா நெத்தி பாரு அவங்க அப்பா மாதிரி, சிரிப்பை பாரு அவங்க அப்பா சிரிக்கிற மாதிரியே. ஏன்னா சாயில் ஆமென். ஆண்டவர் நம்மளை எடுத்துட்டு ஏன் சாயில் இல்லையாப்பா. சில பிள்ளை எடுத்துட்டு இது ஏன் சாயில் இல்லையா கிடையாது, அதான் சாயில் அவன் போட்டானே. ஒருவனுக்குள்ள வார்த்தை என்ற வித்து தரித்திருந்தால் அவன் கிறிஸ்துவின் சாயல இருப்பான். ஆமென். ஒரே ஒரு வார்த்தையை போடு, நம்ம பேசி முடிச்சிடலாம், யாரும் எடுக்க வேண்டாம். இங்க கவனிங்க, யாக்கோபு 4:4 போடுப்பா, வாசிங்க. விபச்சாரரே, நீ விபச்சாரிகளே, வாசிக்க வேண்டாம், சேர்ந்து வாசிங்க. வார்த்தை கொஞ்சம் ரொம்ப ஹார்டா இருக்குல்ல, ரொம்ப ஹார்டா இருக்குல்ல. மேல விபச்சாரரே விபச்சாரிகளே, ரொம்ப ஹார்டா இருக்குல்ல. அது கீழே எழுதப்பட்டிருக்கு, உலகத்தில் அன்பு கூற மனுஷன் கர்த்தருடைய பார்வையில் அப்படிதான் இருப்பான். உலகத்துல எந்த மனுஷன் அன்பு கூறானோ அப்படிதான் இருப்பான். ஆனா தேவ சாயல்ல கர்த்தருடைய வார்த்தையில் அன்பு கூற மனுஷன் அவன் தேவ சாயல இருப்பான். எழும்பி நிப்போமா, எழும்பி நிப்போமா. வார்த்தையின் வல்லமையால் உயிர்ப்பிக்கப்படுகின்றேன். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. கண்களை மூடுங்க, எழும்பி நிப்போமா சீக்கிரம். ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஜெபமாய் பாடுவோமா, ஜெபமாய் பாடுங்க. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம். சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உண்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உண்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே வார்த்தை எல்லாமும் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாமும் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொல்லுங்க. வாக்குத்தத்தம்
செய்தவரே வாழ்க்கையெல்லாம் Amen. வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. கண்களை மூடி அவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டோடைய வார்த்தை உன்னை சந்திக்குது. ஆமென். அது மனுஷுடைய சத்தம் அல்ல, ஆண்டோடைய சத்தமாய் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தமாய் ஆமென். பெண்மான்களை ஈனும்படியாய் செய்கின்ற கர்த்தருடைய சத்தமாய் உன்னை சந்திக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டோடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு உன் உள்ளம் திறக்கப்பட்டிருக்கு, ஆண்டோடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நீ மதிப்பை கொடுக்கிற, ஆண்டோடைய வார்த்தை எந்த அளவுக்கு நம்ம கனப்படுத்துறோம். இந்த வார்த்தை என்ன செய்யணும், ஒரு மனுஷனை அது உடைத்து உருவாக்க ஆரம்பிக்கும். பிசாசு கட்டப்பட்ட அத்தனை கோட்டைகளையும் அத்தனை காரியங்களையும் ஆண்டவருடைய வார்த்தை உடைக்க ஆரம்பிக்கும். உடைப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை உன்னை உருவாக்க ஆரம்பிக்கும், ஊன்ற கட்ட ஆரம்பிக்கும். ஆமென். சொல்லட்டுமா, உன் ஆத்துமாவுக்கு பெரிய பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஆமென். அது உன்னை அவருடைய சாயலாய் மாத்த ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னோட பேசினார் பிரதர், ஆண்டோடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறேன் சொல்றாங்க மட்டும் அர்ப்பணிக்கிறப்பா. உணர்ந்து அவருடைய பிள்ளைங்க மட்டும் கரங்களை வைத்துவோமா. ஆமென். அவர் பேசப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்க கரங்களை கர்த்தர் பார்க்கட்டும். ஆமென். தேவன் பேசப்பட்ட வார்த்தை உண்மை, ஆமென். ஆண்டவர் என்னோட பேசின வார்த்தை உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் உங்க கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே ஊழியராகிய என்னுடைய கரத்தை நான் உயர்த்துறேன். என்னோட கர்த்தர் பேசிருக்கிறீங்க, அந்த வார்த்தைக்கு என்னை மனப்பூர்வமாய் நான் அர்ப்பணம் செய்கின்றேன், என்னை மனப்பூர்வமாய் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். இதோ உங்க வார்த்தைக்கு அடிமை, ஆமென். இதோ உங்க வார்த்தைக்கு நான் அடிமை. ஆமென். என்னோடு பேசப்பட்ட வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. நன்றிப்பா. இனி மணிக்கணக்காய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கவும் ஸ்தோத்திரம். என்னை மனப்பூர்வமாக நான் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிக்கிறேன். சர்வ வல்லவர் கிருபையாய் மனம் இறங்கி ஆமென். கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில வார்த்தை இடைப்பட்டு பேசுவதாக, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவாராக. வார்த்தையை இடைப்பட்டு பேசி வார்த்தையில் வெளிப்பட்ட அந்த ரெவலேஷன் கர்த்தர் கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிப்பாடு கிடைப்பதாக, இதயம் திறக்கப்படுவதாக, வார்த்தை விதைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தையின் வல்லமைகள் இவங்க மேல இறங்கி வருவதாக. நல்ல நிலத்தில் விடப்பட்ட விதையாய் இந்த வார்த்தைகள் விதைக்கப்படுவதாக. கிறிஸ்துவின் சாயலாய் மாறுவாராக. ஆத்துமா பலப்படுவதாக. அந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. Hallelujah. அல்லேலூயா.